கோவை திமுகவின் கூட்டணியாக மாறும் செந்தில் பாலாஜி நம்பிக்கை. திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற முயற்சிப்பதாக கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் திமுக சார்பில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயற்குழு பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வரின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வு கோவையில் நடைபெற்றுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தேவ ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் ஆகியோர் பேசியது குறித்து உள்கட்சி விவகாரத்தில் கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துள்ளார். தேவ ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் ஆகியோர் பேசியது தொடர்பான உள்கட்சி விவகாரத்தில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரை தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவனாசி மேம்பால பணிகள் குறித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் பணிகள் மெதுவாக நடந்ததாக கூறினார். அவனாசி மேம்பாலத்தை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி காலத்தில் 80 கோடி மட்டும்தான் செலவழித்து பணிகளை செயல்படுத்தியிருந்தார்கள். பின்னர் அதிலிருந்து பல்வேறு வழக்குகள் முடித்து 1800 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை திமுகவின் கூட்டணியாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று அமையும் வகையில் இந்த தேர்தல் அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் குறித்த கேள்விக்கு, திமுக தனது திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். எங்களுடைய கட்சிகளை பற்றி, எங்களுக்கு செயல்பாடுகளை பற்றியும் கேளுங்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்ளது. ஒவ்வொரு கட்சியும் அவர்களது வேலையை செய்வார்கள் என்ற அரசியல் கட்சிகள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று பார்ப்பது எங்களுடைய வேலை அல்ல. எங்களை பொறுத்தவரை திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.